சென்னை NSC போஸ் சாலை நடைபாதையில் அகற்றப்பட்ட கடைகள் மீண்டும் அமைக்கப்பட்டது தெரியவந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்கில் அகற்றப்படும் கடைகள் மீண்டும் உருவாகாமல் தடுக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் NSC போஸ் சாலையை வியாபாரம் செய்யக்கூடாத பகுதியாக அறிவித்துள்ளதாகவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்றம் இவ்வாறு எச்சரித்தது. இந்த வாரம் குரோஷியா, செர்பியா, போஸ்னியா போன்ற மேற்கு பால்கன் பகுதிகளில் கடுமையான குளிரலை வீசியதால் பல இடங்கள் பனிப்படர்ந்து காட்சியளித்தன. அடுத்த 2 நாட்களுக்கு பனிப்பொழிவு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆங்காங்கே குவிந்து கிடக்கும் பனியால் பல இடங்களில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பனி குவியல்களை அப்புறப்படுத்தும் பணியும் ஒருபுறம் நடந்து வருகிறது. மேற்கு கிரீன்லாந்தின் அதிகாலை பொழுதில் வானை அலங்கரித்த வடதுருவ ஒளி காண்போரை பிரமிக்க வைத்தது. எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான ரஷ்ய தாக்குதல்களால் யுக்ரைனின் தென்கிழக்கு டினிப்ரோ பெட்ரோவிஸ்க் பகுதியில் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் மின்சாரம் இல்லாமல் தவிப்பதாக யுக்ரைனின் எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இப்பகுதியில் உள்ள 8 சுரங்கங்கள் மின்தடையை எதிர்கொண்டுள்ளதாகவும் இதனால் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டு பணிகள் முடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ள கொசோவோ நாட்டில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. வீடுகள், வயல்களை வெள்ள நீர் சூழ்ந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் 12ஆம் தேதி வரை பள்ளிகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியமும் தென் அமெரிக்க நாடுகளும் கையெழுத்திடவிருக்கும் ஒரு வணிக ஒப்பந்தத்தை எதிர்த்து பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் தலைநகர் பாரிஸுக்கு செல்லும் முக்கிய சாலைகளை டிராக்டர்கள் கொண்டு வழிமறித்தனர். இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டால் விவசாய பொருட்களின் இறக்குமதி அதிகரிக்கும் என்று அவர்கள் எதிர்ப்பு கூறி வருகின்றனர். மேலும் ஜனவரி 20ஆம் தேதி ஐரோப்பிய நாடாளுமன்ற கட்டிடம் முன்பு போராட்டம் நடத்த பிரான்ஸ் விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. ஏமன் நாட்டின் தீவில் கடந்த சில வாரங்களாக சிக்கியிருந்த இந்திய பெண் ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார். ஏமனின் சோகோத்ரா தீவில் சிக்கித் தவித்த இந்திய பெண் ராக்கி கிஷன் கோபால் என்ற இந்திய பெண் சிறப்பு விமானம் மூலம் மீட்கப்பட்டு சவுதி அரேபியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக ஏமனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர் சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பெண் எதற்காக ஏமன் சென்றார் என்ற தகவல் எதுவும் வெளியாகவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் சில அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா விலகும் முடிவுக்கு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய நலன்களுக்கு முரணாக ஐநா மற்றும் சில சர்வதேச அமைப்புகள் செயல்படுகின்றன என கூறி அவற்றிலிருந்து விலகுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் வழக்கமான வரவு செலவு திட்டத்திற்கு அதிகபட்சமாக 22% பங்களிக்கும் முக்கிய நாடான அமெரிக்கா விலகுவது வருத்தம் அளிப்பதாக குட்டரஸ் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் உலக பொருளாதார வளர்ச்சி 2.7% குறையும் என ஐக்கிய நாடுகள் சபை கணித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் 2.8% இருந்த உலக பொருளாதார வளர்ச்சி 2026இல் 2.7% குறைந்து 2027இல் 2.9% உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026இல் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சி 2%, சீனாவின் வளர்ச்சி 4.6% இருக்கும் என ஐநா கணித்துள்ளது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பொருளாதார வளர்ச்சி 1.3% குறையும் என்றும் தெற்காசியாவில் 5.6% வளர்ச்சி பதிவாகும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது.